Welcome to Maths 360 children. நம்ம 10th standard students க்கு நடந்துட்டு இருக்கிற MS basic quiz questions ஓட maths answer key தான் நாம இப்ப பார்க்க போறோம். 18-10-2021 அன்னைக்கு நடந்த MS basic quiz ஓட maths questions எப்படி வந்திருக்கு, அந்த questions எப்படி ஈஸியா சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Question number 21. In an isosceles right angle triangle ABC with angle B is equal to 90 degree, which of the following is true? அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம கொடுத்திருக்கிற question நோட் பண்ணுவோம். Isosceles right angle triangle ABC இருக்காங்க. Isosceles அப்படின்னா two sides equal ஆவும் third side different ஆவும் இருக்கிறது தான் isosceles triangle னு சொல்லுவோம். இதுல isosceles right angle triangle இருக்காங்க. இப்ப ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கக்கூடிய ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் நம்ம வரையணும். So we have drawn it. இதுக்கு A, இது ஏன் B னு வைக்கிறோம்னா they have told it that the angle B is equal to 90 degree இருக்காங்க. அதனால இங்க B யும் இங்க C யும் நம்ம நேம் பண்ணிட்டோம். இப்போ என்னன்னா which of the following is true அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கலாம்னா as AB and AC are equal, நம்ம AB ய 1னும் அதே போல BC ய 1னும் எடுத்துக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா AC என்ன கிடைக்கும் அப்படின்னா √2 னு கிடைக்கும். ஏன்னா நமக்கு AB square plus BC square inside the root, நமக்குன்னா 1 square plus 1 square becomes 2. It's inside the root, அதனால √2 அப்படின்னு கிடைக்கும் AC. இப்போ என்னன்னா நம்ம கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனா எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் A ஆப்ஷன் எடுக்கலாம். cos A கண்டுபிடிக்கணும் அப்படின்னா cos அப்படினாவே adjacent by hypotenuse. அப்ப A கிட்ட பார்க்கணும். அப்ப A கிட்ட adjacent எதுனா AB. So AB by hypotenuse is AC. இப்போ AB க்கு வேல்யூ 1, AC வேல்யூ √2. அப்புறம் ஈக்குவல் டு sin C கொடுத்திருக்காங்களா? sin C னா இங்க பாருங்க இந்த C கிட்ட எடுக்கணும். அப்ப sin C அப்படினு C கிட்ட இருந்து பாக்கும்போது ஆப்போசிட் சைடு வந்து AB. ஏன்னா சைனுக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ், அதனால AB by AC னே தான் வரும். அதுவும் 1 by √2 னு வரும். சோ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ரைட்டா வந்திருக்கு. So this is the right answer. அப்புறம் இன்னொரு விஷயமும் நோட் பண்றோம். அடுத்ததுல பாருங்க tan B cos B tan B ன்னு கொடுத்திருக்காங்க. Bங்கிறது இந்த ரைட் ஆங்கிள். இந்த இடத்துல நமக்கு ஆப்போசிட் சைடு adjacent சைடு எதுனே வராது. ஆக்சுவலா நமக்கு வந்து மத்த ரெண்டு சைடுல இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு இந்த ரைட் ஆங்கிள்ல இருந்து ஆப்போசிட் சைடோ adjacent சைடோ கிடையாது. இதுக்கு ஆப்போசிட்னா ஸ்ட்ரெயிட்டா ஹைபோட்டென்யூஸ் தான். அதனால இங்க கொடுத்திருக்கிற மத்த மூணு ஆப்ஷனும் கண்டிப்பா தப்பா தான் வரும். அதனால அதை வச்சே நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட்னு சொல்லிட முடியும். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரியும் செக் பண்ணி சொல்லிடலாம். Question number 22. In the given diagram, PS is the median and PQ is equal to PR. Then angle QPS அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கறத முதல்ல நோட் பண்ணுவோம். PS is the median அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Median அப்படினாவே Pன்ற வெர்டெக்ஸ்ல இருந்து அதனோட ஆப்போசிட் சைடு QR ஓட மிட் பாயிண்ட்க்கு போட்டிருக்கிற லைனை தான் நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு QS-உம் SR-உம் ஈக்குவல் இன் மெஷர். அதே போல PQ-வும் PR-உம் ஈக்குவல் இன் மெஷர்னு சொல்லிட்டாங்க. பாருங்க ஈக்குவல் சைட்ஸ் கிட்ட இருக்கிற ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்ப கண்டிப்பா இதுவும் 40 டிகிரி தான். நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் PQR-ஓட மூணு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி வரணும். ஆல்ரெடி இங்க ஒரு 40 இங்க ஒரு 40. ஆட்டோமேட்டிக்கா இந்த P முழுசும் நம்ம என்னன்னு எடுத்துக்க முடியும் அப்படின்னா it is 100. ஏன்னா 100 plus 40 plus 40 is 180 degree. இப்ப என்னன்னா பாருங்க நமக்கு PQ-வும் PR-உம் ஈக்குவல், அதே போல QS-உம் SR-உம் ஈக்குவல். இந்த PS அப்படிங்கிறது காமன் சைட் ஃபார் போத் தி ட்ரையாங்கிள். பாருங்க இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ரெண்டுமே நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் நமக்கு இந்த PQ-வும் PR-உம் ஈக்குவல், இந்த QS-உம் SR-உம் ஈக்குவல். அப்படிங்கும்போது இந்த இது காமன் சைட் பிட்வீன் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். அப்ப நமக்கு ஆங்கிள் QPS வேணும் அப்படின்னா ஆங்கிள் P இருக்கு பாத்தீங்களா, அதை 2ஆல டிவைட் பண்ணா போதும். ஆங்கிள் P நமக்கு 100ன்னு தெரியுது. அப்ப 100 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 50 டிகிரி அப்படின்றது ஆன்சரா கிடைக்குது. பாருங்க இந்த B ஆப்ஷன்ல நம்மளோட ஆன்சர் இருக்கு. 23rd question. If the sides of the triangle are in the ratio 3:4:5 and its perimeter is 120 cm, then the area is அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸோட ரேஷியோ தான் கொடுத்திருக்காங்க. அது 3:4:5 இருக்காங்க. அப்ப ரேஷியோ அப்படின்னாவே அதனோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் கொடுத்திருப்பாங்க. சோ அதனால என்ன பண்றோம், அதனோட காமன் ஃபேக்டரை எக்ஸ்னு வச்சுக்க போறோம். சைட்ஸோட காமன் ஃபேக்டரை எக்ஸ்னு வச்சுக்க போறோம். அப்ப 3x, 4x and 5x will be the sides of the triangle. நமக்கு பெரிமீட்டர் அப்படின்னாவே மூணு சைட்ஸையும் ஆட் பண்ணா பெரிமீட்டர் கிடைக்கும். சோ 3x plus 4x plus 5x gives
இதனோட பெரிமீட்டர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க 120 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. சோ 120 ன்னு எழுதிட்டோம். While adding the left hand side we got it as 12x, rightல 120 ன்னு இருக்கு. நமக்கு இந்த common factor x வேணும்னா this 120 by 12 we will get it as 10. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்க இதுல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். நமக்கு 3 into 10 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் and 50 சென்டிமீட்டர் are the sides of the triangle. இன்னொன்னு எப்படின்னா 120 is the perimeter of the triangle. இப்ப நமக்கு area of the triangle கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. area of the triangle when the sides are known நம்ம உடனே root of Heron's formula யூஸ் பண்ணோம். root of s into s minus a into s minus b into s minus c. அப்ப என்னது s அப்படின்னா செமி பெரிமீட்டர், அதாவது பெரிமீட்டர் 2 ஆல டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுதான் s. நமக்கு பெரிமீட்டர் 120 அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா s எவ்வளவுனா 60. 60ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 30 சப்ட்ராக்ட் பண்றோம். நமக்கு 60ல 30 போச்சுனா 30. அதே போல அடுத்தது 40 சப்ட்ராக்ட் பண்றோம் 20 ன்னு கிடைக்கும். அதுக்கு அப்புறம் 50 சப்ட்ராக்ட் பண்றோம் 10 ன்னு கிடைக்கும். So while multiplying all these together we will get it as 3,60,000. இப்போ இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 36 ஓட ஸ்கொயர் ரூட் நமக்கு 6. இந்த பாருங்க ரெண்டு ஜீரோனா 100க்கு ஒரு ஜீரோ, இந்த 100க்கு இன்னொரு ஜீரோன்னு 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் is the area of this given triangle. So பாருங்க இந்த C option is the right answer for this question. 24th question, if A of -1, 2, B of k minus 2, C of 7, 4 are collinear, then the value of k is இருக்காங்க. collinear அப்படின்னா all these points lie on a same straight line அப்படின்னு அர்த்தம். அப்போ straight lineல ஒரு points எல்லாம் மூணுமே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு triangle form ஆகாது. So area of the triangle ABC is equal to 0 automatically. இல்லையா? அப்போ நம்ம ஃபார்முலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். 1/2 x1 y1 x2 y2 x3 y3. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இதுதான் நீங்க ஃபார்முலா. சோ x1 y1 அது ஈக்குவல் டு 0 ன்னு எடுத்துக்க போறோம். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனா வரும்போது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாத ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம 0 ன்னு வெச்சுக்கிட்டு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த 1/2 ரைட் சைடு கொண்டு போகும்போது 0 into 2/1 வரும். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, அதனால இப்படியே 0 போட்டுக்கிறோம். இப்போ x1 y1 பாருங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதனால இது x1 இது y1 இது x2 y2 இது x3 y3 ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். -1 2 அப்புறம் k -2 அப்புறம் 7 4 அதுக்கப்புறம் -1 2. ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த ஃபார்முலா படி மேல இருந்து கீழே ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் 2 வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் 4k. அதுக்கப்புறம் 7 into 2 is 14 போட்டோம். தென் மைனஸ் ஆஃப் கீழ இருந்து மேல 2k -14 -4 அப்படின்னு வந்துருச்சு. equal to 0 அப்படின்னு ரைட் சைட்ல எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா பாருங்க 2kவையும் 2 plus 4k plus 14ல 2வையும் 14ஐயும் ஆட் பண்றோம் 16. அப்புறம் plus 4k அப்படின்னு வந்துருச்சு. அப்புறம் பிராக்கெட்க்கு அப்புறம் பாருங்க மைனஸ் சைன் இருக்கு. அப்ப இதுக்குள்ளார என்ன இருக்குன்னா 2k minus 18 இருக்கு. நம்ம உடனே மைனஸ உள்ள கொண்டு போறோம். -2k plus 18 வந்துரும். ஈக்குவல் டு நமக்கு ரைட் சைடுல 0 இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு 4k ல இருந்து 2k வை சப்ட்ராக்ட் பண்ணா 2k கிடைக்கும். அதே போல 16யும் 18யும் ஆட் பண்றோம் 34 ன்னு கிடைக்கும். equal to 0. But we want to find k ஓட வேல்யூ, அதனால +34 ரைட் சைடு கொண்டு போறோம். -34 ன்னு ஆயிடுச்சு. k மட்டும் தான் வேணும்னா இன்டுவா இருக்கிற 2 ரைட் சைடுல டிவைசரா கொண்டு போவோம். So k's value is -17 அப்படின்னு கிடைச்சிருச்சு. So அது எங்க இருக்குன்னு பார்க்கிறோம். நமக்கு இந்த D ஆப்ஷன்ல -17 இருக்கு. So that is the right answer for this question. 25th question, in the parallelogram ABCD, the bisector of the consecutive angle A and angle B which intersect at P is angle APB is dash அப்படினு இருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு தெரியும் it's a parallelogram. ஓகேங்களா? என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா angle A ஓட bisectorம் angle B ஓட bisectorம் meets at a point P. அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற angle எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு தெரியும் நமக்கு adjacent angles add பண்ண ஒரு parallelogramல sum of the adjacent angle is equal to 180 degree. இப்போ இதனோட bisector அப்படின்னா A ல பாதி, அதே போல இதனோட bisector B ஓட பாதி அப்படின்னு அர்த்தம். So A ஓட பாதியும் B ஓட பாதியும் add பண்ணா definitely it will be equal to 90 degree.
இல்லையா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல P அப்படின்ற இடத்துல கிரியேட் ஆகிற கண்டிப்பா இந்த ஆங்கிள் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியா தான் கண்டிப்பா இருக்கும். So this A option is the right answer for this question. ஏன்னா angle A பாருங்க இந்த APB குள்ளார ஒரு triangle ஃபார்ம் ஆயிருக்கு. angle A plus angle B plus the third angle P மூணையும் ஆட் பண்ணா 180 வரணும். பாருங்க இது ரெண்டையும் A-வையும் B-யும் ஆட் பண்ணும்போது 90 னா ஆட்டோமேட்டிக்கா third angle at P is 90 degree. So that's the answer for this question. 26th question, if sin theta 1 is equal to 12 by 13 and cos theta 2 is equal to 5 by 13, then the relation between which of the following is true-ங்கற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் sin theta 1 இத மட்டும் எடுத்துட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல நாம theta 1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பாருங்க இத theta 1 ஆ வெச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா sin theta அப்படினா opposite by hypotenuse. உடனே இந்த thetaக்கு பாருங்க இப்படி பேர் வெச்சுக்குவோம் ABC ன்னு. theta 1 க்கு opposite sideனா AB தான், அது 12. ஓகேவா? அப்புறம் hypotenuse is 13. அதனால sin theta 1 க்கு நமக்கு opposite is 12, hypotenuse is 13 எழுதிட்டோம். ஆட்டோமேட்டிக்கா the third side is 5. ஏன்னா root of 13 square minus 12 square we will get as 5 as the answer. So இந்த மூணு சைட்ஸும் நமக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துலயே அதாவது இந்த சீன்ற இடத்துலயே இருந்துட்டு நம்ம cos ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதாவது cos theta 1 கண்டுபிடிக்கலாம். cos theta 1 அப்படின்னா adjacent by hypotenuse. இங்க adjacent BC, hypotenuse வந்து AC. இப்ப BC க்கு 5 னும் நமக்கு AC க்கு வந்து 13 னும் வந்துருச்சு. ஆக்சுவலா பாருங்க இதுதான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு sin theta 1 வந்து 12 by 13 வருது. cos theta 1 னும் நமக்கு 5 by 13 நமக்கு கொடுத்த क्वेश्चनல கொடுத்திருக்கதே வந்திருக்கு. அப்படினா இந்த மீனிங் ஃபார் திஸ் இஸ் இந்த ரெண்டும் தீட்டாவும் சேம் அப்படினு அர்த்தம். அப்ப theta 1 னும் theta 2 வும் ஈக்குவலா இருக்கும்போது தான் இந்த ரெண்டு ஆன்சர்ஸும் கரெக்ட்டா வருது. அப்போ this D option is the right answer for this question. 27th question, if triangle ABC is an equilateral triangle of area 9√3 cm square, then the side of the triangle ABC ன்னு இருக்காங்க. நமக்கு ஒரு equilateral triangle ஓட ஏரியா 9√3 cm square ன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு ஒரு equilateral triangle ஓட ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா √3 by 4a square is the formula to calculate the area of an equilateral triangle. அதனோட வேல்யூ தான் நமக்கு 9√3 ன்னு கொடுத்திருக்கறனால நம்ம ஃபார்முலாவை லெஃப்ட் சைடுலயும் அதனோட ஆன்சரை ரைட் சைடுலயும் எழுதிட்டோம். இப்போ we have to find the side of this triangle. So a square மட்டும் லெஃப்ட் சைடுல வெச்சுக்கிட்டு 9√3 into இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற √3 by 4 4 by √3 அப்படினு அனுப்பிச்சு விடுறோம். அப்போ நமக்கு √3 க்கு √3 போய்டும். என்ன இருக்கும் அப்படினா a square is equal to 9 into 4 ன்னு இருக்கும். So we have to find the side. அதனால a தான் வேணும். Taking square root on both the sides, square root of 9 is 3 and 4 is 2. While multiplying this together, we'll get 6 cm as the side of the equilateral triangle. So here, this D option is the right answer for this question. 28th question, if a kite tied with a 30-meter long rope makes an angle 30 degree with the ground, then the height of the kite is இருக்காங்க. Actually, kite நமக்கு வந்து groundல இருந்து பாருங்க இங்க இருந்து நம்ம ஒரு kite பறக்க விடுறோம்னா இந்த இடத்துல பறக்குதுன்னு வெச்சுக்கோங்களேன். பாருங்க இதனோட லெந்த் அதாவது ரோப்போட லெந்த் 30 மீட்டர் இருக்காங்க. இந்த கிரவுண்டோட it makes an angle 30 degree inclination அப்படினு சொல்லிருக்காங்க. We have to find the height of the kite ன்னு இருக்காங்க. height அப்படினாவே perpendicular line drawn from the ground. அப்ப இந்த இத தான் நாம வந்து height அப்படினு சொல்லுவோம். பாருங்களேன் A இது B இது C ங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா AC is the height of the kite. So we have to find AC. நமக்கு வேணுங்கிறது AC, நமக்கு தெரியறது இந்த AB. இந்த ரெண்டையும் அதாவது நம்ம 30 டிகிரில இருந்து பாக்கும்போது AC is the opposite side and AB is the hypotenuse. அப்ப நம்ம இத ரெண்டையும் கனெக்ட் பண்ற trigonometric ratio எதுன்னு பார்க்கறோம். That is sin theta. இப்போ இங்க sin 30 degree அப்படினு எடுத்துக்கிறோம். Opposite side is AC, அதான் கண்டுபிடிக்கணும் height. So AC by hypotenuse is 30 meter. We know sin 30's value is 1/2. நமக்கு AC is the height, so h ன்னு போட்டுக்கிறோம். இங்க denominatorல இருக்கிற 30 left sideல numeratorக்கு கொண்டு வரோம். பாருங்க 30/2. We will get it as 15. So height of the kite is 15 meter. So the C option is the right answer for this question. 29th question, if the point P divides the points A of x1, y1 and B of x2, y2 in the ratio m:2n, then the condition for the point to be midpoint. நமக்கு ஏங்கிறது ஒரு பாயிண்ட், பிங்கிறது ஒரு பாயிண்ட்,
பாருங்க x1 y1 இது bன்ற பாயிண்ட் நமக்கு x2 y2 அப்படின்னு இருக்காங்க. இத கனெக்ட் பண்ற இந்த ஸ்ட்ரெயிட் லைனை pன்ற ஒரு பாயிண்ட் m/n அப்படின்ற ரேஷியோல டிவைட் பண்ணுதுன்னு இருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட் நமக்கு மிட் பாயிண்டா இருக்கணும்னா இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருந்தாதான் இது மிட் பாயிண்டா இருக்கும். சோ அதை தான் கேட்டிருக்காங்க. கண்டிஷன் ஃபார் த பாயிண்ட் டு பி மிட் பாயிண்ட் இருக்காங்க. அப்போ m-உம் n-உம் ஈக்குவலா இருந்தாதான் அது பாசிபிள். சோ திஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. 30th क्वेश्चन நமக்கு கிராஃப்ல என்ன இருக்கு அப்படின்னா ஒரே எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே ஏன்ற பாயிண்ட்டும் டின்ற பாயிண்ட்டும் இருக்கு. நமக்கு ஏ வந்துட்டு 1,0 டி வந்து 4,0 இட்ஸ் a straight line. அதுவும் ஒரே ஆக்சிஸ் மேல இருக்கு. சோ இதுல என்ன அப்படின்னா நம்ம டிஃபரன்ஸ் between the two points will get the distance between the points. அப்போ 4 - 1 = 3 units தான் நமக்கு distance between A and D. So the C option 3 is the right answer for this question. So இதே மாதிரி தான் ஒவ்வொரு क्वेश्चनையும் கிளியரா படிச்சு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கரெக்டான ஃபார்முலாவை அப்ளை பண்ணா கரெக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. So thank you.